ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. 63 போட்டிகள் இதுவரைக்கும் முடிஞ்சிருக்கு. புள்ளிப்பட்டியலை நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம். நேற்றைய போட்டி மழை காரணமாக கேகேஆர் அணி எளிதாக ஃபஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்குள்ளே வந்துட்டாங்க 19 புள்ளியில். ஸோ இன்னும் அடுத்து வர்ற மேட்ச் அவங்க தோற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு. அடுத்து ஆர்ஆர் அணியை பொறுத்தளவுக்கு 16 அடுத்த மேட்ச்சில் பார்ப்பாங்க என்னன்ட்டு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிசி எல்எஸ்ஜி இந்த 2 அணிக்கும் ஒரு வாய்ப்பு. இதில் டிசியை காட்டிலும் எல்எஸ்ஜிக்கு தான் கூடுதல் வாய்ப்பு. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு சும்மா ஏனோ தானோன்னு இவங்க ஜெயிக்கிறதோ அவங்க ஜெயிக்கிறதோ வெட்டி வேஸ்ட்டு. 2 பேர்த்தில் யார் ஜெயித்தாலும் நல்ல ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். அதாவது ஒரு 50 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கணும், இல்லை 10-15 ஓவர்லேயே மேட்சை முடிக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அடுத்த லெவலுக்கு இவங்க போகிறதுக்கு உறுதியாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த போட்டி ஒரு சம்பிரதாய போட்டி மட்டும்தான். அப்போ ஜிடி எலிமினேட் ஆகிடுச்சு, மும்பை இந்தியன்ஸ் எலிமினேட்டு, பஞ்சாப் கிங்ஸ் எலிமினேட் ஆகிடுச்சு. அப்போ இன்றைக்கி போட்டி டிசியை காட்டிலும் எல்எஸ்ஜிக்கு மிக மிக முக்கியமான போட்டியாக இருக்கிறது. ஏன்னா எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் தொடர்ந்து 2 போட்டி ஜெயித்தாங்கன்னா சிஎஸ்கேவுக்கு கூட அவுட் சைட் சான்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இருந்தாலும் இந்த ஹெட் டு ஹெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி எல்எஸ்ஜியும் டிசியும் 4 முறை விளாண்டு எல்எஸ்ஜி 3 முறை வெற்றி பெற்றிருக்கு, டிசி 1 முறை தான். அப்போ எல்எஸ்ஜியோட ஆதிக்கம் நல்லாவே இருக்குது. மதியம் 5 விதியன் 9 வர்றதுனால இன்றைக்கி போட்டி நல்லா ரன் போகும், நல்லா சிறப்பாக இருக்கும். டிசியை பொறுத்தளவுக்கு டேவிட் வார்னர், அபிஷேக் பொரல், ஷாய் ஹோப்பு, ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, ரிஷப் பண்ட்டு, குல்தீப் யாதவ், கலீல் அகமது இவங்கெல்லாம் பேட்டிங் ஃபீல்டிங் பவுலிங்கில் சிறப்பாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு குவிண்டன் டிகா, கேஎல் ராகுல், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், நிக்கோலஸ் பூரன், குர்னால் பாண்டியா, மொஷின் கான், நவீன் உல்ஹக் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான அமைப்பு உண்டு. டெல்லி சொந்த மைதானம் அருண்ஜேட்லி மைதானத்தில் நடக்கிறது. நல்ல சிக்ஸர் மழை பறக்க போகிறது, நல்ல ரன் ஃபீஸ்ட்டு காத்துட்ருக்கு. இருந்தாலும் டெல்லி அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. டெல்லியுடைய உதயத்தின் மேலே பொண்ணு இருக்கிறது டெல்லிக்கு நல்லது அப்படின்னாலும் அது எல்எஸ்ஜியுடைய அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க தலை மேலே எல்எஸ்ஜி உட்காருவாங்கன்றதை காமிக்குது. அதே போல் டெல்லியுடைய அதிபதி மால் விரயஸ்தானத்தில் தேடி போய் உட்கார்றது விரயம் நஷ்டத்தை காட்டுது. எல்எஸ்ஜியுடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி தேடி வர்றது நன்மை, ஆனால் மந்தனாக இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமான வெற்றி கிடைக்கும். அதே போல் பாக்கியாதிபதி சேய் ஆட்சி பலத்தில் இருப்பதும் 6-9 இருப்பதும் எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலமாக அது பார்க்கப்படுகிறது. ஸோ லாபாதிபதினு சொல்லக்கூடிய ஸ்தானத்தை எல்எஸ்ஜியுடைய அதிபதி பொன் பார்க்குறதும் லாபாதிபதியையும் லக்னத்தையும் பார்க்கறது எல்எஸ்ஜிக்கு தான் கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது. டிசியை பொறுத்தளவுக்கு சேய் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல வீறு கொண்டு விளையாடுவாங்க. பட் ஆனால் தாமதமான வெற்றியாக இருந்தாலும் அது எல்எஸ்ஜி பக்கம் போய் சேருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இந்த போட்டியில் இருக்குன்றது தெரிகிறது. ஏன்னா எல்எஸ்ஜியில் 12ஆம் இடத்துல கவிப்பு இருந்தாலும் நஷ்டம் சேதாரத்தை கொடுக்குற இடமா இருந்தாலும் அதுவே லாபஸ்தானமாக வர்றதுனால இந்த போட்டியில் எல்எஸ்ஜி வெற்றி பெற்று அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அனுமானம் நாம், தீர்மானம் இறைவன். நன்றி, வணக்கம்.